சேலம் மாவட்டம் தம்பம்பட்டியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தியவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தம்பம்பட்டியில் தடையையும் மீறி ஜல்லிக்கட்டு நடந்ததாக கூறப்படுகிறது. அது குறித்த தகவல்களை கூறுங்கள். மும்தாஜ், சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியானது பல்வேறு இடங்களில் ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பல்வேறு இடங்கள், அதாவது கூலமேடு, தம்மம்பட்டி, நாகியம்பட்டி, கொண்டையம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கமாக பொங்கல் மற்றும் குடியரசு தினத்தன்று நடத்தப்படுவது வழக்கம். இதிலும் தம்மம்பட்டி பகுதியில் இன்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னாக்கா வழக்கமா குடியரசு தினத்தன்று தான் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கமா இருந்தது. உச்ச நீதிமன்ற தடை உத்தரவுக்கு முன்பாகவே கடந்த 2009ஆம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட பட்டியல்ல ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான இடத்திலிருந்து அந்த பட்டியலிருந்து தம்மம்பட்டி பகுதி நீக்கப்பட்டது. குறிப்பாக ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கூலமேடு பகுதியில் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு ஒரு வெளியிட்ட பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. இதற்காக பல்வேறு முறை இப்பகுதி மக்கள் தம்மம்பட்டியும் இந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதன் ஒரு பகுதியாக தம்மம்பட்டி பகுதியில் இன்று காலை 6:30 மணி அளவில் ஜல்லிக்கட்டு போட்டி தடையை மீறி நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த பகுதியில் போட்டி நடத்துவதற்கான தகவல்கள் தெரிந்து காவல்துறையினர் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து வந்தனர். இருந்த போதிலும் இரவோடு இரவாக தம்மம்பட்டியில் உள்ள வறண்ட ஏரி பகுதி ஒன்றில் வாடிவாசல் அமைத்து இன்று காலை தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது சுமார் 1 மணி நேரம் வரை நடைபெற்றது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போட்டி ஜல்லிக்கட்டு நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அங்கிருந்த வாடிவாசல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு ஜல்லிக்கட்டும் நிறுத்தப்பட்டது. மும்தாஜ். மோகன்ராஜ், 1 மணி நேரம் நீடித்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை காளைகள் பங்கேற்றன? சிவரஞ்சனி, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் துறையூர், ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 50க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டன. இந்த போட்டியில 50க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதை அடுத்து அங்கிருந்த காளைப்பிடி வீரர்கள் அனைவரும் அந்த காளைகளை அடக்குவதற்கு முற்பட்டனர். ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா தடையை மீறி இந்த போட்டி நடத்தப்பட்டிருந்தாலும் மிகுந்த ஆர்வத்தோடு பலரும் இந்த போட்டியில பங்கெடுத்தாங்க. அது மட்டும் இந்த போட்டிகளை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் குடும்பமாக ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில குவிந்திருந்தாங்க. அவர்கள் அனைவருமே இந்த போட்டி தடுத்து நிறுத்தப்பட்டதுனால ஏமாற்றத்தோடு திரும்பியதாக தான் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டாவது அனுமதியோடு இந்த பகுதியில ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும், அப்போதுதான் எங்களுக்கு தமிழர் திருநாள் கொண்டாடியதாக போல இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இப்பகுதி மக்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. சிவரஞ்சனி.